வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் வீடியோ ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். பார்த்து ரொம்ப நாளாக போச்சு இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு சில சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கக்கூடிய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யங் ஷெல்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடகம் பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த சின்ன பையன் வந்து பயங்கர ஒரு புத்திசாலி, ஒரு சின்ன பிறக்கும் பொழுதே ஒரு அறிவான ஒரு குழந்தையாக பிறக்கும். ஸோ ஜென்ரலாகவே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கர ஹார்ட்கோர் கிறிஸ்டின் அவங்க. ஸோ அவங்களே ஒரு செகண்டு கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு டைமுக்கு வரும்போது அந்த பையன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். இல்லை உன் நம்பிக்கை வந்து நீ இழந்துடாத, கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வரும் பாருங்கள். Did you know that if gravity were slightly more powerful, the universe would collapse into a ball? I did not. Also, if gravity were slightly less powerful, the universe would fly apart and there'd be no stars or planets. Where are you going with this, Sheldon? It's just that gravity is precisely as strong as it needs to be. And if the ratio of the electromagnetic force to the strong force wasn't 1%, life wouldn't exist. What are the odds that would happen all by itself? Why are you trying to convince me to believe in God? You don't believe in God. I don't, but the precision of the universe at least makes it logical to conclude there's a creator. ஸோ அந்த நாடகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஷெல்டன் கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த பையனோட சின்ன வயசு கேரக்டர் தான் இந்த யங் ஷெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முழுக்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய அந்த கான்செப்ட். பிகாஸ் சயின்ஸ் தான் அவங்க பேசுவாங்க. அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கி அறிவியலே கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு சில குறிகள் வந்து எப்படி காட்டி கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். வி கேனாட் ப்ரூவ் காட், பட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குறிகள் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய ஆன்மீகம் குறிகளை வச்சு தான் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சில இண்டிகேஷன்ஸ் தராங்க. சயின்ஸ் ஆல்சோ டஸ் த சேம் இல்லை? ஸோ நம்புறமோ நம்பலையோ, இட் இஸ் ட்ரூ. அடுத்தது பாருங்களேன், இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி சீர்கெட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு உண்டான ஒரு இது. The Tamil kings went and built Angkor Thom and Angkor Wat in Cambodia. Angkor Thom is the largest religious building on this planet. The intricacy and the engineering, the sheer design and engineering of how these temples are built, if you go and see, you will feel proud of being a human being. This was done by the Tamil kings. From 1st standard to 12th standard, does any Tamil child even read a line about this in their history book? No. We only read how we were conquered, raped, looted, beaten by other people. Then if there is no pride, why would you want to recreate it? புரியுதுங்களா அவர் சொல்கிற கான்செப்ட் என்னென்னு? நம்மளுடைய சின்ன வயசுலலாம் பார்க்கும்போது நம்மளுடைய அம்மாவோ பாட்டியோ நமக்கு என்ன கதை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல நீதி கதைகள், நல்ல நெறி சொல்லி கொடுக்கக்கூடிய கதைகள், நம்மளுடைய பெரியவங்க அரசர்கள் ராஜ காலத்தில் எப்படி பராக்கிரமத்தோடு இருந்தாங்க, எவ்வளோ சாதிச்சாங்க, இதெல்லாம் சொல்லும்பொழுது நமக்கு அப்படியே ஒரு உத்வேகம் வரும். அதுக்குள்ளாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறிவியல் இருக்கும், நல்ல ஒழுக்கம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்த்து சொல்லி தருவாங்க. இன்றைக்கி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அண்ணாவை படிக்கிறாங்க, பெரியாரை படிக்கிறாங்க, இதெல்லாம் அர்த்தமே இல்லாத விஷயம். கடைசிக்கு காமராஜரையாவது படிச்சிருந்துருக்கலாம், அதெல்லாம் யாரும் ஒரு இது இல்லை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் படிக்கிறாங்க. இந்த ஒரு 60 வருஷத்தில் நம்ம ஏதாவது உருப்பிட்டுருப்போமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் நடக்கலை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த 60 வருஷத்துக்குள்ளே என்ன நடந்ததோ அதை தான் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். தவிர வெள்ளக்காரன் வந்து நம்ம ஆண்டான் இங்கே இருக்கவங்க சண்டை போட்டாங்க, தோற்று போனாங்கன்னு தான் இருக்குது. நான்லாம் அதுதான் படிச்சிருக்கேன். அப்போது நம்மளுடைய தமிழ் அரசர்களையும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பற்றி எங்கேயுமே இல்லை. நான் ரொம்ப முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் பாட புத்தகத்தில் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி இருந்த தமிழ் பாட புத்தகத்தில் சித்த மருத்துவத்திற்கு உண்டான குறிப்புகள் வந்து பாட புத்தகத்திலே இருந்தது. அதெல்லாம் நீக்கிட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ் மருத்துவம் வளராது. நீ வந்து வீட்டில் வைத்தியம் பண்ணிட்டு போனேன்னா அப்புறம் எப்படி அவன் வளருவான் இல்லைங்களா? நம்மளுடைய காலம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் அழிக்கப்படுதுன்னு இல்லை. அடுத்தது ஒன்று பாருங்களேன், அடுத்ததும் பாருங்கள், இது கலாச்சாரம் எப்படி அழிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒன்று. சீம கருவேல மரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சிரிக்கிறீங்க? ஆஸ்திரேலியாவில் தடை செய்யப்பட்ட தாவரம். அங்கே இருந்து கொண்டு வந்து தூவப்பட்ட விதைகள் விளைஞ்சது தான் இங்கே இருக்கிற அத்தனை சீமக்கருவேல காடுகளுமே.
இதோட வேறு மண்ணோட அடி ஆழத்துக்கு போய் இருக்கிற அத்தனை தண்ணியை உறிஞ்சிடும். சுத்தி முத்தி ஒரு செடி கொடி மரம் எதையும் வளர விடாது. அப்ப இந்த கருவ மரத்தை பூரா அழிச்சிட்டா எங்க தண்ணி பிரச்சனை தீந்துரும் சொல்றீங்க? நிச்சயமா. ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது, அழிக்கவும் விட மாட்டாங்க. கரிமூட்டம் போடுறவங்கள சொல்றீங்களா? வெறும் கரிமூட்டம் போடுறவனை பத்தி மட்டும் சொல்லல நான். நிறைய பெரிய கார்ப்பரேட் முதலாளிங்க தங்களுடைய தொழிற்சாலைகளுக்கு எரிபொருளா இந்த கருவேல கட்டைகளை எரிச்ச கரிதான் பயன்படுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துல ஒட்டுமொத்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டே இந்த கார்ப்பரேட் முதலாளிகளோட தொழிற்சாலைகளுக்கு எரிபொருள் தயாரிக்கிற கருவேலக்காடா மாறப்போகுது. சார், அப்ப கவர்மெண்டே அழிக்க சொல்லுது. அது வெட்டினா ஒரு 6 மாசத்துல மறுபடியும் பழசை விட நல்லா வளர்ந்துடுமே, அந்த நம்பிக்கை. ஆக்சுவலாக இந்த கருவேல மரத்தை வந்து சீம கருவேலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சீம முள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம நாட்டை விட்டு போகும்பொழுது நம்மளுடைய நில வளம் அழியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹெலிகாப்டரில் தான் வந்து தூவிட்டு போனதாக அது சொல்லுவாங்க. சரிங்களா? அது அவன் நாட்டிலலாம் அழிச்சிட்டான். ஆனால் இங்கே எப்படி அழிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அது தெரியலங்கிறதெல்லாம் சும்மா பொய். இந்த சீமக்கருவேலத்தை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நெருஞ்சி முள் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கூடாரமாட்ட வளரும் அந்த மரம், நெருஞ்சி முள். அது வந்து ஆக்சுவலாக மருத்துவ குணம் கொண்டது. நம்மளுடைய இந்த பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பல் பொடியிலெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ நெருஞ்சி மரத்தில் வெட்டி போட்டானுங்க. கவர்மெண்ட்டுக்காரங்க தான், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இல்லை வெட்ட சொல்லவும் செஞ்சுருந்துருக்கலாம் இல்லையா? ஸோ பாருங்களேன், சின்ன சின்ன விஷயங்கள். இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க நிறைய நிலங்கள் வந்து வறண்ட பால் நிலமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த சீமக்கருவேலம் முள் தான். தவிர வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை வந்து அடுப்பெரிக்கிறவங்க இதை வெட்டிட்டு போய் எரிப்பாங்க. அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த புகை வந்து விஷ வாயுக்களாக தான் வரும். அப்போ அந்த பெண்களும் அந்த குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனையும் உடல் நல கோளாறு அப்படிங்கிறது வரும். எத்தனையோ பெண்களினுடைய உடல் நலமும் பிள்ளைகளினுடைய உடல் நலமும் அந்த குடும்பமே அழிஞ்ச இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் யாரும் ஒரு ப்ரூவ்மெண்ட்டை எடுத்து இது பண்ண மாட்டேங்க. நிறைய யூடியூப்காரங்கெல்லாம் பார்த்தோம்னா ப்ரூஃபுக்கு இது பண்ணுவாங்க இல்லையா? நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஆனால் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு கார்ப்பரேட் அஜெண்டா. இது எல்லாமே இதை வந்து நில வளமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா வச்சா அவன் பொழைக்க முடியாது, இண்டஸ்ட்ரி கட்ட முடியாது இல்லையா? பேசிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து இருக்கிற விவசாய பூமியெல்லாம் விற்றுட்டு போயிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அதெல்லாம் எவ்வளோ தப்புன்னு நாளைக்கு சோறு இல்லாதப்போ புரியும். அடுத்து இன்னொன்று பாருங்களேன். பிள்ளைப்பூச்சி மண்ணிற்குள் விரைவாக துளைத்து செல்லும் ஒரு வகை பூச்சிதான் இது. செடிகளின் வேர்களை கடிக்கும் இப்பூச்சி மண்ணை துளைத்து செல்வதற்கும் வேர்களை வெட்டுவதற்கும் ஏற்றவாறு இதன் முன்னங்கால்கள் ஒரு கத்திரி போல வேலை செய்கிறது. இந்த குடும்ப பிராணிகளுக்கு பின்கால்கள் நீளமாக இருப்பதால் இவை துள்ளி பாய்ந்து இயங்குகின்றன. நம் முன்னோர்கள் ஏன் இந்த பிள்ளைப்பூச்சியை கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் தெரியுமா? நம் முன்னோர்கள் இந்த பூச்சியை ஒரு பரிதாபமான உயிராகத்தான் பார்த்தார்கள். காரணம், இந்த பூச்சி யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு உயிரியாகும். தனக்கு வரும் ஆபத்துகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் பண்புகளும் இல்லாத ஒரு பூச்சி. மண்ணை கீறி இரை தேடும் கோழி போன்ற பறவைகளுக்கு இலகுவான இரையாகவும் இருக்கிறது. மண்புழுக்களைப் போலவே நிலத்தில் துளையிட்டு வாழ்வதால் மண்ணை வளப்படுத்துகிறதாம். அதனால் இதுவும் மண்புழுக்கள் போலவே விவசாயிகளின் நண்பன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது செடிகளின் அருகே மண்ணை துளைப்பதால் நீர் பாய்ச்சும் போது நீர் நேரடியாக வேர்க்கு செல்கிறது. இருப்பினும் இது இரை தேடி செல்லும் பொழுது சில வேர்களையும் வெட்டிவிடுமாம். இந்த பூச்சியை கருணை மற்றும் இரக்கத்தின் அடிப்படையில் பார்த்ததால் தான் இதை அடிக்கவோ கொல்லவோ கூடாது என்றார்கள். இதை மக்களிடம் சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்பதால் தான் பிள்ளை பூச்சியை கொன்றால் பிள்ளை பிறக்காது என்று கூறியிருக்கிறார்கள். இது முதல்லலாம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கும். இன்றைக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி தவக்கலை பார்க்குறதே வந்து அரிதாக போச்சு. இது இருக்கும். இது காலில் ஒரு தடவை எனக்கு இப்படி பிடிச்சிருச்சு. இப்படி நல்லா இப்படி பிடிச்சிக்குமாக்கும். புருன்னு இருக்கும், ஆனால் இப்படி பிடிச்சிக்கும். அப்புறம் உதறணுன்னு போயிடுச்சு. அன்றைக்கி கரண்ட் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கெல்லாம் இல்லாமல் போச்சுங்க. சின்ன சின்ன உயிரெல்லாம் அப்படி இல்லாமல் போயிட்டே இருக்குது. நம்ம என்னமோ வாழ்வாதாரம் முன்னேறுது அப்படிங்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் முட்டாள் அப்படிங்கிறோம். ஒவ்வொரு நேரம் அதெல்லாம் நினைக்கும் போது சங்கடமாக இருக்குது. சரி, என்னவே ஒரு அழிவுன்னு வந்தால் தான் ஒரு சமுதாயம் முடிவுக்கு வரும் இல்லையா? இல்லை இப்படியே போயிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், கூட்டம் பெருகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் அழிவுன்னு வரணும் இல்லை? ஸோ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். இவர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் அலெக்சாண்டர் பாபு. ஸோ அவர் ஒரு வேலையில் வந்து நம்ம பயங்கர ஈடுபாடாக இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதை ரசிப்போம் நம்ம உண்மையாலுமே அந்த வேலை செய்கிறத. அப்போது அந்த 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 வேலையில் நுணுக்கங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். பாருங்களேன், இவர் எவ்வளோ அழகாக அது சொல்கிறாரு பாருங்கள். தமிழில் வந்து இல் 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 அப்படின்னு 3 இல் இருக்குது. இல் 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 இதுதான் டங் பொசிஷன். அதே மாதிரி இன் இன் இன். இந்த நாக்கோட பொசிஷன்லாம் கரெக்டாக சொல்லி உச்சரிப்பை அழகாக சொல்லிட்டோம்னா தமிழோட மொழியோட இனிமை வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னே எழுதின மாதிரி கவிஞர் மேத்தா ஒரு சரணம் எழுதியிருக்காரு. கள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, சொல்லாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லு
பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் ஆசை கண்கள் போகும் பல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் ராக் இங்க வரணும், புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன். சாஞ்சே இல்லைங்க. என்ன வாய்ஸு, என்ன திறமை இல்லை. அதுதான் பாருங்களேன், இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த இல் 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 சொல்லவே தெரியாது. அந்த இன்னு வந்துட்டு 2 சொல்லி இன்னுக்கு வந்து சரா நார்மலாக இருக்கும் இன் அப்படின்னு சொல்லிட்டு. 3 சொல்லி போடும்போது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் இன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்து வந்து இந்துன்னு சொல்லணும், சரிங்களா? இந்த வித்தியாசமே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அந்த சின்ன ரா சொல்லும்போது நார்மலாக இருக்கும் ரா, அப்படி பெரிய ரா சொல்லும்போது ரான்னு வரும். அந்த ரீவர்ப் அந்த இடத்துல இருக்கும், அந்த வைப்ரேஷன் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இது வந்து இன்றைக்கி தெரியறது. தமிழ்னு நிறைய பேரே சொல்கிறது இல்லைன்னு பாருங்களேன். எவ்வளோ ஒரு அழகாக அதை பார்த்து அது உணர்ந்து அதை ரசிக்கும் பொழுது அதனுடைய நுணுக்கங்கள் எவ்வளோ தெரியுதில்ல. செய்கிற வேலையில் வந்து நம்ம அது வேலையாக பார்க்காம உணர்வாக எடுத்து பார்க்கும்பொழுது எவ்வளோ நுணுக்கங்கள் நம்மளால் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு செயலில் இது பண்ண முடியுதில்ல. தவிர எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், அலெக்சாண்டர் பாபு. அவருடைய ஸ்டாண்டப் காமெடி ஆகட்டும், பாட்டு என்ன வாய்ஸுங்க, சூப்பரானது. ஒருவேளை அலெக்சாண்டர் சார் இஃப் அட் ஆல் நீங்கள் இதை பார்க்குறீங்க, என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு யூங்க. உண்மையிலுமே திறமைக்காரருங்க, நல்லா வர வாங்கிட்டு வந்திருக்கீங்க. யா, அடுத்தது பாருங்களேன், வெள்ளைக்காரங்க தாங்க உண்மையாலுமே நம்மளுடைய கலாச்சாரத்தை அதிகமாக எடுத்து பேசுகிறத ஆராய்ச்சி பண்ணுறது. நம்ம அதை ஒன்றும் பண்ணுற மாட்ட காணோம். பாருங்களேன், Vishnu sleeps in the cosmic ocean. The lotus of a universe grows from his navel. On there sits Brahma, the creator. Brahma opens his eyes, a world comes into being. Governed by an Indra, closes his eyes, the world goes out of being. Opens his eyes, the world comes into being. Closes his eyes, and the life of a Brahma is 432,000 years, and he dies. The lotus goes back, another lotus, another Brahma. Then think of the galaxies beyond galaxies in infinite space, each a lotus, with the Brahma sitting on it, opening his eyes, closing his eyes. ஸோ அவர் அந்த நேவல் அப்படிங்கிறது தொப்புள். ஸோ இது வந்து பெருமாளினுடைய அந்த சயன கோலத்தை தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது சரியாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் நம்மளுடைய பூமியில் நம்மளை வந்து நிலநிறுத்தி வைக்கும். அடுத்தது சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து நம்மளுடைய அந்த பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல தான் விஷ்ணு இருக்கிறதாக நம்மளுடைய திருமாலும் லட்சுமி தேவியும் அந்த இடத்துல இருப்பதாக சொல்லப்படுது. அதே இடம் தான் பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய இடமாகவும் சொல்லப்படுது, சரிங்களா? அது என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பாலுணர்வு அப்படிங்கிறது அந்த சக்கரன் மூலமாக தான் தொடங்கப்படுது. இந்த இடத்துல பிரம்மாங்கிறது யார்? கிரியேட்டர். ஸோ ஒரு படைத்தல் தொழில் செய்யக்கூடியவர். அந்த படைத்தல் தொழில் யார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சக்கரம் வேலை செய்யும் பொழுது படைத்தல் தொழிலுக்கு உண்டான அந்த புத்தி நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தான் அந்த இடத்துல பிரம்மா. இந்த இடத்துல இந்த அண்ட சராசரம் உருவாகுது அப்படிங்கிறது நம்ம ஒரு உயிர் உருவாக்குறோம், அடுத்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உருவாக்குறோம். இது குழந்தைன்னு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களை சுற்றி செடி கொடி நட்டுறதாகட்டும், மரமட்டை வைக்கிறதாகட்டும், எதாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ், இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் மேலே அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற நமக்கு திரும்பணும். இது திரும்பும் பொழுது தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இதுதான் அதில் சொல்லப்பட்டது. அவர் சொன்னதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு கேலக்சிக்கும் ஒரு பிரம்மா அப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் அப்படி தான் அவர் சொன்னார். ஸோ ஒரு கிரியேஷனுக்கும் ஒரு இது அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக பிரம்மாவனுடைய ஆயுட்காலமும் 4,32,000 வருஷம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அது ஒரு யுகத்தினுடைய காலம். பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் வந்து நான் மறந்துட்டேன், நான் வேணா இந்த ஸ்க்ரீனில் சொல்கிறேன். ஸோ அது ரொம்ப பெருசு, பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அந்த 4,32,000 சொன்னது கலியுகத்தினுடைய ஒரு காலம், ஒரு யுகத்தினுடைய காலம் தான். தவிர பெருமாள் வந்து அந்த சயனகோலத்தில் இருக்கும் பொழுது ஒரு அண்டம், அதாவது ஒரு யூனிவர்ஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு பிரம்மா வர மாதிரி தான் நம்மளோட இதில் சொல்லுவாங்க. ஸோ ஸோ தட் கோஸ் தட் வே. ஸோ ஏன்னா மல்டிவர்ஸ்லேருந்து இந்த கிருஷ்ணா அவனுடைய இதில் பார்க்கும்பொழுது ஒரு அண்டத்துலேருந்து ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஒரு பிரம்மாவை அவர் கூப்பிட்டு வந்து காமிப்பார். ஸோ அது ஒரு கதை இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு பிரம்மா அப்படின்ட்டு. ஸோ மொத்த அழிவு அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டு திருப்பியும் தோன்றுதல் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். பட் இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோஸ். பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கொஞ்சம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு அதிலெல்லாம்
காலையில் வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் வர்றோம், ஏதோ பொழப்பு போகுது அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் இதை ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தேடி படித்து, இல்லை குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் இதை போட்டாது காமிச்சு அவர்களை வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளாவது நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வாழும். நம்மளுடைய மூதாதையர்கள் எத்தனையோ பாடுபட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அழியாமல், ஆல்ரெடி அழிச்சிக்கிட்டு இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு அதை அழியாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நிறைய நீதி நூட்கள் வாங்கி கொடுங்க, படிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. இன்றைக்கி நிறைய தமிழாராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, அவர்கள் எழுதின அந்த நூட்கள்லாம் குழந்தைய உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி படித்து காமிங்க. நீங்களும் படித்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் சொன்ன மாதிரி இருக்கும். கொஞ்சம் முயற்சி எடுங்க. இன்றைக்கி அரசோ பள்ளிக்கூடமோ இதில் ஒரு முயற்சியும் எடுக்கிறதில்ல. வேலைக்கு போகிறதுக்கு தான் வந்து படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அறிவை வளர்க்குறதுக்கு படிக்கிறோங்கிறது விட்டு போட்டு வேலை வாங்குறதுக்கு படிக்கிறோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ கொஞ்சம் பாருங்கள். யாரோ ஒருத்தன் யூடியூப்பில் ஏதோ ஒன்று நம்மளுடைய எல்லாமே தப்புன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது உடனே அப்படியே கேட்டுக்காதீங்க. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நம்மளுடைய மூதாதையர்கள் முட்டாள் கிடையாது, நல்ல அறிவோடு இருந்தவங்க. இன்றைக்கி நமக்கு தான் அறிவு கெட்டு போச்சு. ஸோ கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகவும் என்னுடைய கருத்துக்களாகவும் வச்சுட்டு இன்றைக்கி உண்டான வீடியோவை முடிக்கிறேன். ஸோ ரைட், நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களுக்கு திறந்த பாணி. வெற்றிவேல்! வெற்றிவேல்!